வணக்கம். கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் இனிய நாளாகட்டும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகவும் இனிமையான நாளாகவும் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 4 பிப்ரவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து இன்று 35 நாட்கள் ஆகிறது. இன்றைய திதி ஷஷ்டி, உபரி சப்தமி, நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்று சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரண நேரம் 7:30 காலையிலிருந்து 9 மணி வரை. மகர லக்னம் இருப்பு சூரியன் நாழி 1 வினாழி 34. சூரியன் உதயம் 6:36. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம், ஹஸ்தம். கோச்சாரப்படி கிரக நிலைகள்: குரு ரிஷபம், செவ்வாய் மிதுனம், கேது கன்னி, சூரியன் புதன் மகரம், சனி கும்பம், ராகு சுக்கிரன் மீனம். அஸ்வினி நட்சத்திரத்திலே மேஷ ராசிக்குள்ளே சந்திரனின் சஞ்சாரம். இன்றைய நாளின் சிறப்பாக ரத சப்தமி அப்படின்வாங்க. சூரியனுடைய வழிபாடு, வைவஸ்த மன்வாதி சூரிய விரதம், திருப்பரங்குன்றம் ஆண்டவர் ரத்தின சிம்மாசனத்திலே புறப்பாடு. நார்மலாக சகல பாவங்களும் நீங்குவதற்கான வழி அப்படின்னாக்க நிறைய க்ஷேத்திரம் இருக்கிறது கும்பகோணம்னு சொல்லுவோம். கும்பகோணத்தில் நிறைய கோயில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் விஸ்வநாதர் தரிசனம் பண்ணினேன்னா சகல பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறோம். இன்றைய நாளின் மற்றொரு விசேஷம், இலங்கை சுதந்திர தினம் அடைந்த நாள். அன்பர்களுக்கு இலங்கை சுதந்திர தினம் அடைந்த நாள வாழ்த்துக்களும் இன்று தெரிவித்துக் கொள்ளலாம். நார்மலாக சொல்லுவோம், நம்ம டக்குன்னு ஏதாவது டிசிஷன் எடுத்துட்டாக்க, ஏண்டா புத்தி யூஸ் பண்ண மாட்டியா, எப்போ பார்த்தாலும் ஆத்திரப்படுறையே அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி யூஸ் பண்ணணுன்னாக்கா தான் வாழ்க்கையில் நம்ம எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த விஷயத்தில் தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற பழமொழி வந்தது. அந்த மாதிரி புத்தி யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம பஞ்சாங்கம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்றைக்கி நாளில் நமக்கு என்ன பார்க்குறோம், திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த புத்தி யூஸ் பண்ணி நமக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி டேவை நடத்தும் போது அந்த நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அப்படி இன்றைய திதியானது ஷஷ்டி முடித்து சப்தமி திதி, ரத சப்தமி. ரதனாலே வெளியில் பயணம் போடுறதுன்னு அர்த்தம். பயணம் செல்வதற்கான திதி இது. வீடு, தொழில், வாஸ்து சாஸ்திரம் போன்றவற்றுக்கும் இடமாற்றம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கும் இந்த திதி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருமணம் அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வீட்டுக்கு போகிறதுனால இது திருமணம் செய்வதற்கு ஒரு நல்ல திதி சப்தமி திதி. சங்கீதம், அதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறது,
புதிய உடை, அணிமணிகள், ஆபரணங்கள் வாங்கிறது இதெல்லாம் இந்த நாளிலே விசேஷம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சூன்ய ராசி. அதனால் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்ட பிறகு இன்று மற்ற வேலைகளை செய்வது இந்த திதியுடைய தன்மையை குறைத்துவிடும். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு. பௌம அஸ்வினின்னு பேர். இந்த பௌம அஸ்வினா என்ன பண்ணணும், கடன்களை நம்மகிட்டேருந்து கரைச்சிடும், இல்லாமல் பண்ணிடும். அதனால் இன்றைக்கி எதனா ₹1,00,000 கடன் வாங்கியிருக்குன்னா ஒரு ₹1000 திருப்பி கொடுக்க பாருங்கள். அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்தேன்னா இது உங்கள் கடனுடைய தொகையை கடகடன் குறைச்சி விட்ரும். மலை போல் இருந்த கடன் ஒன்றுமே இல்லை, பனி போல் போய் எடுத்துன்னு வச்சுருவேன். செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தில் புதன் உடைய சாரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை பார்க்கிறோம். இந்த வாரம் செவ்வாய் முருகன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள். இன்றைய நேரத்தில் நம்ம நிலம் வாங்கிறது, விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். சொத்து தொடர்பான தொழில்கள் எல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை செய்யலாம். செவ்வாயில் செய்யக்கூடாது பால் வாங்கிறது, மரம், தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாம் வேண்டாம். டெய்லி பால் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது வாங்கிக்கலாம். புதுசாக எதனா பண்ண போகிறேன்னா வேண்டாம். அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நல்ல சுறுசுறுப்பான நட்சத்திரம், நுட்பமான நட்சத்திரம், எதையும் தேடி கண்டுபிடிச்சி பண்ணக்கூடிய நட்சத்திரம். மோஸ்ட்லி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் மருத்துவத்துறையில் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்கள். கட்டுமானப்படியில் புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவார்கள். ஏரோநாட்டிக்ஸ் போன்ற வெளி வட்டார தொடர்புகளுக்கு கண்டுபிடிப்பு கொண்டு வருவார்கள். இப்படி நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கொண்டு வருவது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர் இருப்பார். இந்த நாளிலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பதானம், அன்னப்பிராச்சனம், நாமகரணம் இதெல்லாம் செய்யலாம். உபநயனம் செய்யலாம். ஏதாவது ஸ்கூட்டர் மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம். கார், ஸ்கூட்டர்லாம் வாங்கலாம். வேத ஆரம்பம் செய்யலாம். நான் இப்போ பதவி ஏற்றுக்க போகிறேன்னா பதவி ஏற்றுக்கலாம். ஃபோட்டோ போய் எடுத்துக்கிறேன் சார், என்னை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நான் மீடியாவுக்கு கொடுக்கணும், தாராளமாக பண்ணலாம். யாத்திரை போகலாம். வீட்டுக்கு பொண்ணு அழைக்கிறதுலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி பொண்ணு அழைக்கலாம். குழந்தையை தொட்டில் போடுறது, சிராத்தம் செய்கிறது, தேர் உண்டாக்குறது, தேர்லாம் செய்கிறது, ரிப்பேர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது. எதுனா ஹோட்டலில் போய் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கின்னா அந்த ஊரில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போகிறேன் சார், மருந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி குழந்தைக்காக பிரசவத்துக்கு கொண்டு போய் நான் சேர்க்கணும் அப்படிங்கிற போது இந்த பௌம அஸ்வினி என்ற அஸ்வினி நட்சத்திரம், பௌமம்னா செவ்வாய், இது ரெண்டு சேர்ந்த நாட்களிலே ரொம்ப நல்லது. அதுலேயும் இன்றைக்கு யோகம் சாத்திய யோகம்னு பேர். சாத்திய யோகம்னா பேரே சாத்தியம்னு வச்சுட்டாங்க. அதனால் ரொம்ப நல்ல யோகமானது அப்படின்னு அர்த்தம். அந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எதையும் சாத்தியமாக்கிடுவார்கள்னு அர்த்தம். எதையும் தன்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய இச்சை கொண்டவர்கள். டக்குன்னு அவங்க நினச்சிட்டா செஞ்சுருவாங்க. அதனால் வேடிக்கையாக நகைச்சுவாக இவங்களெல்லாம் பேசினாலே எல்லாரும் கவர்ந்து இழுத்து பண்ணிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயனால இன்றைக்கு சங்கீதம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக அமையும். கரண பலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 6வது கரணமான வணிஜை கரணத்துடைய நாளாக அமைகிறது. வணிஜை கரணம் அப்படின்னாலே எதையுமே வாண்டடாக போய் எடுத்துக்கும், தங்கிட்ட வெளியில் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொசசிவ்னஸோடு இருக்கக்கூடிய கரணக்காரர்கள். அதனால் கருமை போல் இனிப்பாக பேசுவான், பேச்சோடு இருக்கும், கையில் எதுவும் கிடைக்காது. இந்த மாடு, காளை மாடு, பசு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய் அசை போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி தனியாக போய் அசை போடுவது அப்படின்றது அதனுடைய இதில் கலைத்துறையிலெல்லாம் பார்த்திங்கன்னா
திங்க் பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுறோம், நம்ம உட்காந்து நம்ம புதுசாக மியூசிக்லாம் நான் வந்து கம்போஸ் பண்ண போகிறேன், கவிதை எழுத போகிறேன், கதை எழுத போகிறேன், அதுக்காக ரூம் போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி தொழிலெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த கரணத்தின் போது அதை செய்தீங்கன்னா அந்த மீடியாவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இன்றைக்கி மருத்துவமனைக்கு சென்று இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க்கெல்லாம் செய்யலாம். அடுத்தடுத்து நம்ம அப்பாயின்மெண்ட் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். சாயங்காலம் சிவஸ்தலத்துக்கு போய் நந்தீஸ்வரனை பார்த்து விட்டு வருது. அது மாதிரி பிரதோஷ காலங்களிலே நீங்கள் நந்திக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்றைக்கு முடிந்தால் அபிஷேகம் பண்ணுவது, முடிந்தால் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ராஸ்பெக்டிவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நல்ல மலர் மாலையை சாற்றுவதனாலே வரக்கூடிய நறுமணங்கள் அந்த விஷயத்தில் உங்களுக்கு தெய்வீக மனத்தை கொடுப்பது போல் ஒரு நல்ல ஒரு தெய்வீகத்தை கொடுக்கும். நான் அதெல்லாம் சுவாமி கோயிலுக்கெல்லாம் பண்ணுறதில்ல சார் அப்படிங்கிற இருக்குது. நல்ல பிளாங்கெட்னு சொல்லக்கூடிய கம்பளி, போர்வை போன்றவர்களெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வாங்கி கொடுப்பது இந்த கரசைகரணத்துடைய தன்மையை நமக்கு கொடுக்கும். வணிஜைகரணமான இந்த பசு காலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரணத்தினுடைய நாதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக சூரியன் எப்படி பிரகாசமாக நம்மளை முன்னென்று நிறுத்துகிறதோ அந்த மாதிரி உங்களை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொண்டு விடும். அதனால் இந்த கரணங்களையும் திதியையும் யோகத்தையும் நட்சத்திரத்தையும் இன்றைய வாரத்தையும் போற்றி தொடர்ந்து இன்றைய நாளின் பலனை காண்போம். மேஷராசி நேயர்களே, பல வகையிலும் அனுகூலமான நாள், பொருளாதார வசதிக்கு குறைவில்லாத ஒரு நல்ல நாள் இன்று. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உடல் நலம் ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் விருப்பத்திற்குப்படி நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. அவர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. செவ்வாய்க்கிழமை சப்தமி. இந்த சப்தமி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்குள்ளரையே அஸ்வினிக்குள்ளர சந்திரன் பயணிப்பதனால கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்கும். உடல் அசதி, மனசோர்வு உண்டாகும். இன்றைய நாளின் பிற்பகுதியிலே அதிகாரிகள் ஆதரவுடன் உங்கள் இருப்பார்கள். அதனால் சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரத்திலே இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல இருக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள். புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய நாள். 2, 5 என்ற எண்ணும் வாழ்விலே எப்பொழுதும் துணை நிற்கும் நமச்சிவாயா என்ற மந்திரமும் சிவ வழிபாடும் உங்களை முன்னேற்றும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி கொடுப்பதற்கான ஒரு நல்ல நாள் இன்று. வெளிநாட்டிலிருந்து வரும் பிள்ளைகள் பற்றின ஒரு கவலை நீங்கும். இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. பழைய கடன்களிலே ஒரு பகுதி திருப்பி தரும் நல்ல வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் தேவைகள் நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சல், கூடுதல் செலவு உண்டாகும். அலுவலகத்திலே வழக்கம் போல நிலை காணப்படுவதனாலும் நிர்வாகத்தினரை பாராமுகமாக அவ்வப்போது இருப்பதனாலும் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 12ஆம் இடத்துல தான் சந்திரன் பயணிக்கிறார். அதனால் இன்றைய நாளின் பிற்பகுதியிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடன் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே ஆஃபீஸில் லோன் போட்டிருக்கேன் சார், அட்வான்ஸ் போட்டிருக்கேன் சார், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி செகண்ட் ஆஃப் பெட்டர். வியாபாரத்திலே கடன் வாங்கி தான் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த கடனை தவிர்த்து விடுங்கள்.
இன்றைக்கு அந்த எண்ணம் வேண்டாம். வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் அமைகிறது. அதனால் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தரும் நாளாகும். இதுவரைக்கும் உங்கள் வீட்டு பக்கமே வராத உறவுக்கானர்கள் உங்கள்கிட்ட வந்து அன்பாக அனுசரணையாக கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு ஓரளவுக்கு சலுகை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதும், 1-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் ஒரு நல்லதொரு பலனாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளின் பிற்பகுதியிலே உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். குடும்ப விஷயத்திலே 3வது நபரின் தலையீட்டை தவிர்த்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உண்டு. தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஒரு சாதகமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான 11வது இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய தாக்கம் உண்டு. உடல் ஆரோக்கியம் தாய்க்கு கொஞ்சம் அப்போ செக் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அலுவலகத்திலே வழக்கமான நிலை காணப்படும். பணி சுமை இருந்தாலும் சக ஊழியர்கள் பணிகளிலே உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள்லாம் எதுவும் பெருசாக பண்ணாதீங்க. முக்கியம் பிரமுகர்கள் உங்கள் வாடிக்கையாக வருவதனாலே கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சிரமம் உண்டு. நீங்கள் உங்கள் சகோதரர்களிடம் கேட்ட பணம் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சக ஊழியர்கள் அனுசரித்து செல்வது ஒரு நிர்பந்தமாக ஆகிவிடுகிறது. இன்றைய நாள் அதிர்ஷ்ட எண்ணாக 6-9 என்ற எண்ணை வைத்துக்கொள்வதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மையை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள். எதிர்பாராத பணவரவு, பொருள் சேர்க்கை போன்றவை கொடுக்கக்கூடிய நாள். திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணத்தை தொடர்பான முயற்சிகளில் சாதகமாக முடுக்கி வைக்கக்கூடிய நாளாக அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் உங்கள் வாழ்க்கை துணை உறவுகளிடையே எதிர்பார்த்த காரியங்களை அனுகூலமாக முடித்து கொடுப்பார். பிள்ளைகளாலே உறவினர்களிடையே நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அலுவலகத்திலே நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள், பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், சக ஊழியரின் சொந்த விஷயத்தில் பகிர்ந்து கொள்வதனாலுடைய பிரச்சனைகளும் உண்டு. வியாபாரத்திலே விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வாடிக்கையாளரின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் என்பதனாலே பொறுமை அவசியம். பணியாளர்கள் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவே ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு ஆசியும் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளினாலே பெருமை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உண்டு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே கொஞ்சம் தாமதம் உண்டு. அதுக்கு ரத சப்தமியான இன்று சூரிய வழிபாடு செய்து 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி வெங்கடேச பெருமாளை வழிபடும்போது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. பண வசதி போதுமான அளவு இருக்கிறதுனால செலவுகள் சமாளிச்சிடலாம். இன்றைக்கி ஒன்றும் பெரிய டஃப் இல்லை. குடும்ப தொடர்பான
எதனா முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் பெரியவங்ககிட்ட ஆலோசனை பெறுங்கள். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு முடிவை கொடுப்பார். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணை ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஆலோசனையை கேளுங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள், தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். அலுவலகத்தில் உற்சாகமான பணிகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. நிர்வாகத்தினால் பாராட்டும் படப்படுவீர்கள். வியாபாரத்திலே விற்பனை, லாபம் போன்றவை அதிகரிக்கும். ஆனால் பங்குதாரர் வீண் செலவுகள் ஏற்படும். சக வியாபாரிகள் மற்றும் பங்குதாரர்கள் அனுசரணையாக செல்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும். அக்கம் பக்கத்திலே இருப்பவர்களுடன் ஏற்படுத்த மன வருத்தம் நீங்கிவிடும். இன்றைய நாளின் பிற்பகுதியிலே சந்திரனானவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் அஷ்டமத்தில் வரக்கூடியது உத்திரம் என்ற நட்சத்திரத்தை தொடப்போகிறார். அதனால் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 2, 6 என்ற எண்ணையும் பூர்ணத்துவமாக அம்பாளை வழிபடுவதும், இன்றைக்கு ரதசப்தமியானதால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று சுவாமியை வழிபடுவது, காலையில் இயற்கை நிலையை வச்சு சுவாமியை வழிபட்டு தீர்த்தம் ஆடுவது, நல்லா குளித்து போகிறது, இதெல்லாம் இயற்கை நிலையை தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் குளிச்சிங்கனாலே பாதி பாவம் தோஷம் போயிடும்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லதுனால அந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு இன்றைக்கு வரக்கூடிய ரதசப்தமியின் போது வரக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காமல் இருக்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, மனசில் ஒரு நிம்மதி தருமான ஒரு நாள் அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கும். நெருங்கிய உறவினரோடு பேசும்போது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கங்க. இன்றைய நாளிலே உத்திரம், அஸ்தம் என்ற நட்சத்திரத்தை தொடக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உண்டு. அதுக்கு ரதசப்தமியான இன்று சூரிய வழிபாடு செய்வது, காலையில் எழுந்து இயற்கை நிலையை வச்சு குளிச்சுட்டு வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சூரியநாராயண தேவதையை வணங்கும்போது அஷ்டமத்துக்கான பலனாக சந்திரன் மனத்தை குழப்புவது உங்களுக்கு கொஞ்சம் மன கிளேசம் இல்லாது பார்த்துக்கும். அதனால் கணவன் மனைவியிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாவதற்கான ஒரு நாளை குறிக்குவதற்கான நல்ல நாளாக அமையும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தாயார் உடல்நிலையிலே ஒரு நல்ல நிலையையும் காண்பீர்கள். அலுவலகத்திலே வழக்கமான நிலை காணப்பட்டாலும் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், நிர்வாகத்தினால் பாராட்டு பெறுவதும், சில இடமாறுதல் கொடுப்பதும் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முதலீடுகள், அதனால் வரக்கூடிய வங்கி கடன்கள் போன்றவை கிடைக்கும். பங்குதாரர்கள் ரொம்ப அனுசரணையாக இருப்பார்கள். குடும்ப நிர்வாகம் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள், மனதில் சோர்வு, அசதி இந்த சந்திராஷ்டமத்தினால் இருக்கும். சில செய்திகள் எதிர்பார்த்தபடி சுப செய்திகளாக காதை அடைவதும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வும் அசதியும் கொடுக்கக்கூடிய நாள். 5, 6 என்ற எண்ணையும் சிவபெருமானையும் வழிபட உங்களுக்கு வரக்கூடிய அசதி, சோர்வு நீங்கி நல்லது உற்சாகத்துடன் இந்த நாளை எதிர்கொள்வீர்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். அனாவசியமாக செலவு எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட்டு வரும். சிலருக்கு வாழ்க்கை துணையினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அதுக்கான துணைகளை ஏற்படுத்துவார். தந்தை வழி உறவினருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பொறுமை அவசியம். வீட்டு பராமரிப்புகள் பணிகளிலே கொஞ்சம் அசதியை கொடுக்கும். அரசாங்க ரீதியான ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும்.
அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுவதும், சக பணியாளர்கள் மத்தியிலே உங்கள் கௌரவம் உயர்வதும் உங்கள் மதிப்பையும் மரியாதையும் ஏற்றி கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் ஆலோசனையினாலே நிர்வாகத்தினர் முக்கியத்துவம் கொடுத்து சில பணிகளை கொடுப்பார்கள். வியாபாரத்திலே வழக்கம் போல வியாபாரம் நடக்கும். ஆனால் வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்கள் உண்டாகும். பணியாளர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையினாலே பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, செலவுகளை சமாளிப்பதிலே சிரமம் இருக்காது. இன்றைய நாள் 37 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், மனதாலே விநாயகப் பெருமானை வழிபடுவதும், இன்றைய ரதசப்தமியை நீங்கள் கொண்டாடுவதும் பல விதத்திலும் உங்களுக்கு பக்கபலமாய் நின்று திருப்திகரமான நாளாக இந்த நாளை மாற்றிவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் கூடுதலாக வரக்கூடிய நாள் இன்று. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருக்கப் போகிறார்கள். இன்று பிள்ளைகளாலே பெருமை உண்டாகக்கூடிய நாள். ஆனால் கொஞ்சம் கடன் விஷயத்தில் மட்டும் முன்னெச்சரிக்கையாக இருந்தது பெட்டர். அரசாங்க வகையிலே சில எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்றைக்கி சக ஊழியர்கள் விடுமுறையிலே இருப்பதனாலே உங்களுக்கு அடிஷ்னல் பேர்டனாக சில ஒர்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இன்றைக்கி இருப்பீங்க. உங்களுடைய சீக்ரெட்டை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப பர்டிகுலர் நோட்டேஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு இல்லை வேறு இடத்துக்கு மாற்றத்துக்கு நினச்சிருந்தால் அதுக்கான முயற்சிகளை எல்லாம் இன்றைக்கி பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி புதிய வாடிக்கையாளர் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் என்றே இந்த நாளை சொல்லலாம். உங்களுடைய சகோதர வழியிலே மகிழ்ச்சி தரும் செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை பது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சோர்வு அசதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளிலே 1-4 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், முழுசாக சிவபெருமானுடைய சரண்டர் ஆகிடு, உன்னையே நான் சரண்டர் அடைந்தேன்னுட்டு அவனன்றி ஓரனும் அசைவதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டு நமச்சிவாயன் அவர்கிட்டே போகிறது, சம்போ மகாதேவான் அவருடைய இருக்கிறது ரொம்ப நல்லதொரு பலனாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள் தான். எதிர்பாராத பண வரவுக்கும் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு குபேரன். அதனால் எப்போ வேணால் பணம் வரலாம். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். என்றாலும் உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வீண் செலவுகள் எதுவும் பெருசாக ஏற்படுறதுக்கு இல்லை. அரசாங்க வழியிலே சில எதிர்பார்த்த காரியங்களும் இழுபறியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றவரின் தலையீடு காரணமாக குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படும் கூடும் என்பதனால கொஞ்சம் வார்த்தையையும் குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உறவுக்காரங்களை பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவியாக இருந்து ஹெல்ப்பாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை, இடமாற்றங்கள் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். பணியாளர்கள் விடுமுறையில் செல்வதனாலே அவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய அடிஷ்னல் பேர்டன் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம். இந்த நாளில் பிறந்த வீட்டிலிருந்து மகிழ்ச்சி தரும் செய்தி வருவதனால கொஞ்சம் அதிர்ஷ்டம் குதூகலமாக இருக்க போகிறீங்க. இன்றைக்கு அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு.
1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்துவதும், மனதிலே ஆஞ்சநேய சுவாமியை மனத்தில் நினைப்பதும், நல்லதொரு வழிபாட்டு தலமாக பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வருவதும். இன்றைக்கி ரதசப்தமி, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலுக்கு போனாலும் அவ்வளோ பலனும் உண்டு. அதனால் சுவாமி அனுகிரகத்தில் வாழ்க்கையில் அனைத்து வளம் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, மனத்திலே அவ்வப்போது அழுத்தம் தேவையில்லாத இருக்கும், குழப்பம் உண்டு. குடும்ப நிர்வாகத்திலே முழு கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. உங்கள் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதர வழியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஏன்னா உங்களுக்கு மாரகஸ்தானாதிபதி. அதனால் பண வசதி திருப்தி இருந்தாலும் பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனை, கையிருப்பு கொஞ்சம் கரையும், வெளியில் செல்லும்போது கொஞ்சம் பொருட்கள் காணா போகும், இதெல்லாம் இருக்கும். அதனால் அலுவலகத்துக்கு போகும்போதும் கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையும், பணி சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலும், அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காதனாலும் கொஞ்சம் வருத்தங்கள்லாம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்த ஒரு சாதகமான நாள் அப்படின்னா, ஆமாம், தேவையான நிதி உதவி கிடைக்கும். ப்ராப்பர் பிளான் இல்லைன்னா இந்த விஷயத்தை நீங்கள் மெனக்கூடாமல் இருப்பது நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கனிவாக அனுசரணையாக நடந்து கொள்வது முக்கியம். விற்பனை லாபம் கிடைப்பதற்கு எரிச்சல், கோபம், ஆத்திரம்லாம் துவக்கி ஆரம்பிச்சிருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாக இருப்பதும் சோர்வு, அசதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கணவன் அன்பு, ஆதரவு மனசுக்கு உற்சாகத்தை தருவதாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. கொஞ்சம் ஈவினிங் அவர் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிடுவீங்க. அதிர்ஷ்டந்தரம் எண்ணாக 2, 7 என்பதும், மனதிலே சிவபெருமானை நினைப்பதும், இன்றைய ரதசப்தமி ஒன்று நீங்கள் ரதசப்தமியை கொண்டாடுவதும், பௌம அஸ்வினியான இன்று உங்களால் முடிந்த அளவுக்கு கடன் தொகையை குறைத்து கொள்வதும், ஏழை எளியவருக்கு உதவி செய்வதும் இன்றைக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்தியாக இருக்கும். வீண் செலவு எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீக்கி அந்யோன்யத்தை ஏற்படுத்தப் போகிறார். உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனியானவர் ஆட்சியில் இருப்பதனாலும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் எதிர்பார்த்திருந்த பண உதவி வந்து சேரும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நண்பர்கள் மூலம் பிற்காலத்திலே ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் இன்றைய பிற்பகுதியான டேயில் கிடைக்கப் போகிறது. அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்திலே விற்பனை வழக்கம் போல காணப்படும். பணியாளர்கள் சில சங்கடங்களை எடுத்துக்கொண்டு அதை நிவர்த்தி செய்வார்கள். சக வியாபாரிகள் அனுசரித்து செய்வதனாலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வியாபாரத்தில் அமையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். உறவினர் வகையினாலே மகிழ்ச்சி உண்டு. அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு சக ஊழியரினால் உதவி செய்வதும் அவருடைய அனுசரணையும் கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாள் 2, 5 என்ற எண்ணையும் மனதாலே முருகப்பெருமானை வணங்குவதும் மற்றும் ரதசப்தமியான இன்று அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கோ இல்லை விஷ்ணு கோயிலுக்கோ செல்வதும், காலையில் எழுந்தவுடன் எருக்கம் இலையை தலையில் வைத்து ஸ்நானம் செய்வதும் ஒரு நல்லதொரு பலனை கொடுக்கும் என்பதும். இப்போது நடந்து கொண்டிருக்கு கும்பமேளா அப்படின்னு நடந்துட்டுருக்கு பிரயாக்ராஜில். அந்த நாளில் இந்த ரதசப்தமி வர்றது ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கு கும்பராசி கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அதனுடன் பங்கு ஏற்பதாக மனதில் நின்று
இந்த இயற்கை இலையை வைத்து பண்ணும்போது அப்படியே புண்ணிய தீர்த்தத்தில் நீராடின பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனாலே, ஏன்னா உங்களுக்கு இப்போ சனி வந்து அங்கே ராசிக்குள்ளே இருக்கிறார். அவர் வந்து அடுத்த 2ஆம் இடத்துக்கு போகணும், குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா இன்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது வரக்கூடிய நாட்களெல்லாம் நல்ல நாட்களாக அமைவதற்கு இந்த நாள் வித்திட்டதாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளின் பிற்பகுதியிலே சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். எதிர்பாராத பணவரவு, பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு, அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், திருமண வயதில் இருக்கும் மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகளிலே சாதக முடிவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்களின் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிவதும், பிள்ளைகளின் உறவுகளின் மதிப்பும் அதிகரிக்கும். இன்றைய நாள் அலுவலகத்திலே பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுபதியாக முடியும். 2வது பகுதியில் தான் இன்றைக்கி வந்து சாதகமான முடிவு உண்டு. ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி முன்னாடி வராது, கிளைமேக்ஸ் பின்னாடி தான் வரும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதில் கவனம் தேவை. பங்குதாரர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பில்லாத ஒரு வியாபாரத்தை இன்றைக்கி நடத்திடுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் நிம்மதி தரும் நாளாக இந்த நாள் அமையும். கணவரிடம் எதிர்பார்த்த அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். இன்று 5-9 என்ற எண்ணம் மனதிலே திருக்கடையூர் அபிராமி அம்பிகையை வழிபடுவதும், உபரியாக இன்றைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாளான இன்று பௌம அஸ்வினி என்ற செவ்வாய் அஸ்வினி கலந்ததினாலும், இன்று மேலும் ரத சப்தமி என்ற ரத சூரியன் வந்து பயணத்தை மாற்றிக்கொண்டு ரதம் போகிறதுனா இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அவ்வளவும் நல்ல காரியங்களாக நடப்பதற்கு, மீனம்னாலே கடல்னு பேர், பக்கத்தில் தான் சமுத்திரஸ்தானம் பண்ண முடிந்தால் இன்றைக்கி பண்ணுறது. இல்லைன்னா வீட்டிலையே கூட எருக்க இலையை தலையில் வைத்து கொண்டு நீங்கள் குளிப்பது என்று வைத்து கொண்டீர்கள்னா, வரக்கூடிய நாட்களிலே சனீஸ்வரனானவர் உங்கள் லக்ன ராசிக்குள்ளே வரப்போகிறார். அதற்கு பரிகாரமாக இந்த நாள் வித்திட்டதாகும். அதனால் இதை செய்யுங்க, பலனை அனுபவிங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.